இப்போ நிஃப்டினுடைய நிலவரத்தை எடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் 75 பாயிண்ட் அப்னு ஒரு பெரிய ஒரு ஏற்றம், ஹிஸ்டாரிக்கல் ரைஸ் தொடர்ந்து இன்னும் 10,000 தாண்டுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக இதனுடைய நகர்வுன்றதை நம்ம சார்ட்ல பார்க்கலாம். சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். நிஃப்டி அப்படின்றத நம்ம எடுத்தோம்னாக்கா, நான் நிஃப்டியோட சார்ட்டுக்கு வரேன். நிஃப்டியோட சார்ட்ல ஸ்பாட்டுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் ஓகே, ஸ்பாட்டுக்கு வரேன். உங்களுக்கு இந்த சார்ட் ஃபெமிலியராக தான் இருக்கும். இன்னியோட ரேட் இதில் அப்டேட் ஆகலை, நேற்று வரைக்கும் இதில் இருக்குது. ஸ்பாட் மார்க்கெட் இது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ நிஃப்டி சார்ட் உங்களுக்கு விசிபிளாக இருக்கா நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நிஃப்டி சார்ட் விசிபிளாக இருக்கா? இப்போ நான் வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இந்த சார்ட் உங்களுக்கு விசிபிளாக இருக்கா? ஓகே, குட், வெரி குட். எல்லாருக்கும் நம்ம தெரியுதுன்னு எடுத்துக்கலாம். வெரி குட். ஓகே, ராஜகோபால் சார் போட்டாங்க, திருமாலும் போட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த சார்ட்டை நான் ரெகுலராக உங்களுக்கு காட்டிக்கிறோம். உங்களுக்கு பழக்கமான சார்ட்டாக தான் இருக்கணும். அது இந்த பாட்டம்ல இருந்து எடுத்திருக்கேன் நான் 7,900. ஓகேவா, 7,900 இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கம் இப்படி தொடர்ந்து ஒரு ஹையர் பாட்டம், ஹையர் டாப் ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் போட்டு போய் இந்த இடத்துல 9,700 இந்த இடத்துல தடுக்கப்பட்டுச்சு. தடுத்து இறங்கி மீண்டும் ஏற முயற்சி, தடுத்து இறங்கியாரு. இங்க ஒரு டபுள் டாப் 1 டாப் 2. இந்த டபுள் டாப்கான ஒரு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 9,580, மேல பாத்தீங்க அப்படின்னா 9,680, இந்த 100 பாயிண்ட். அப்போ இந்த 580ல இருந்து ஓகே 480 அப்படின்ற அளவுக்கும் 100 பாயிண்ட் கணக்கு வச்சோம்னா வந்துடுச்சு கீழே. ஓகேவா, இந்த 480 வரைக்கும் வந்தாச்சு. இந்த டபுள் டாப்கான டார்கெட் வந்தாச்சு. இந்த இடத்துல என்ன எல்லாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக இந்த இடத்துல டபுள் டாப் வந்தாச்சு, பாட்டம் உடைச்சாச்சு, இந்த இடத்துல இருந்து வேகமா கீழே வரலாம் அப்படின்றதான் பொதுவான எதிர்பார்ப்பு. வரணும், வந்திருக்க வாய்ப்பு உண்டுதான், வரலாம் தான். ஆனா இங்க இருந்து ஒரு யூ டர்ன் அடிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, எப்படி பை பண்ணி செல் பண்ணணும்னு சொல்லும்போது என்ட்ரிஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லும்போது முழுசா 3 விதமான என்ட்ரிஸ் பத்தி சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நம்புறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு இங்க காட்ட முடியுதான்னு பாக்குறேன். ஓகே, பொதுவாக நம்ம என்ட்ரிஸை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி என்ட்ரி பண்ணுன்றதை நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டை எடுத்து மேலே போகும்போது பையும், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் உடைச்சு மேலே போகும்போது பை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இந்த சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் வச்சுதான் நம்ம பை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு பை, ஜாக்பாட் பைன்னு ஒன்று சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த சப்போர்ட்டை உடைச்சு இப்படி கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. சப்போர்ட்டை உடைச்சு கீழே வந்து அதன் பிறகு இங்கிருந்து ஒரு பலமான ஏற்றம் வந்தால், இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இறக்கம் வந்துட்டு இங்கிருந்து ஏற ஆரம்பிச்சதுன்னா, இப்படி இறங்கி சப்போர்ட்டை உடைச்சு நம்ம செல் கூட பண்ணிருப்போம், ஷார்ட்ல கூட இருப்போம். ஓகே, திரும்பிச்சு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஏற்றம்னா இது ஒரு பலமான ஏற்றமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த ஏற்றத்தை தான் நம்ம ஒரு சப்போர்ட்டை உடைச்சு கீழே வந்துட்டு மேல திரும்புறத ஒரு மகத்தான ஏற்றம், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே வரோம். ஓகே, சோ இந்த மாதிரியான ஒரு ஏற்றம் அப்படின்றது தான் இப்ப நம்ம இங்க பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு யூ டர்ன் அடிச்சிருக்கு பாருங்க. இதை உடைச்சு சப்போர்ட்டை கூட உடைச்சு கீழே வந்து அப்புறம் ஒரு யூ டர்ன். இந்த மாதிரி யூ டர்ன் போடும்போது ஏற ஆரம்பிச்சா மிக வலிமையான ஏற்றம் வரும்னு படிச்சோம். அந்த இடத்துல அந்த வலிமையான ஏற்றம் வருது. ஓகே, இதான் இது ஒரு ஜாக்பாட் என்ட்ரின்னு கூட சொல்லுவோம். நம்ம புரியறதுக்காக நான் அதை சொல்றேன். அதுக்காக ஜாக்பாட் என்ட்ரி அபிஷியல் எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு ஜாக்பாட் என்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஸோ என்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது என்ட்ரி 1 எங்க பண்றோம் அப்படின்னா above the support level அப்படின்னு படிக்கிறோம். ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரி 2 அப்படின்றது above resistance level அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ என்ட்ரி 3 அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போ நான் சொன்ன என்ட்ரி 3 அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னா ஆஃப்டர் பிரேக்கிங் support price makes a U-turn. ஓகே, இதுதான் நம்ம இந்த இடத்துல ஒரு ஜாக்பாட் பை அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். ஸோ இந்த 3 விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே,
ஸோ அந்த தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல மூணாவது விஷயத்தை தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு தெளிவாக புரியுதா? நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கா? 3 என்ட்ரி சொன்னேன் நான். இப்போ சப்போர்ட் அப்படின் போது இங்கே பாருங்கள், சப்போர்ட்டை எடுத்து மேலே போனால் பை, அப்புறம் ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போனால் பை. இப்போ சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு, ஆனால் ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகலாம். ஆனால் அதே ரெசிஸ்டன்ஸை இங்கே உடச்சி போகுது பாருங்கள். இப்போது 9680 தாண்டும் போது நம்ம பையராக இருக்கலாம் அப்படின்றதான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிற விஷயம். ஓகேவா? ஸோ இது சப்போர்ட்டை எடுத்து மேலே போனால் பை, இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி போனால் பை. இன்னொரு பை எங்கே இருக்குது? இந்த இடத்துல பாருங்கள், சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்து திரும்ப போகுது. இது ஒரு ஜாக்பாட் பையாக மாறுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது இந்த மாதிரி 3 என்ட்ரியில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அது வந்து லாங் சைடில் போகிறதுக்காக. ஓகே, கிளியரா? ஓகே, ரைட். குயிக் ஆன்சர் பண்ணுறாரு. எல்லாருமே சின்ன சின்ன ஆன்சர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது நான் இதை வீக்லி சார்ட்டாக மாற்றுறேன். இப்போ நான் வீக்லி சார்ட்டாக மாற்றிட்டேன். ஏன்னா இப்போ இது ஹிஸ்டாரிக்கலை சார்ட்டில் உங்களுக்கு இது வந்து அன்சார்ட்டட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். சார்ட் இல்லாத இடத்தை நோக்கி அது போயாச்சு. ஸோ இப்போ இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா, கிட்டத்தட்ட வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், பெரிய ஏற்றம் வந்தாச்சு. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இங்கே சொன்னேன் நான், இது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. இதை உடச்சி 9000 உடைக்கும் போதே நம்ம பேசிகிட்டு இருந்தோம், உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். ஸோ இந்த 9000 உடைக்கும் போது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடம் 8000 அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 1000 புள்ளி, அதாவது 9000 8000 1000 புள்ளின்றது எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொன்னோம், இது வந்து அடுத்த 1000 புள்ளின்னா 10,000 நோக்கி போகலாம். இதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அப்போது இந்த ஒரு ரவுண்டிங் பாட்டம் அப்படின்றத எடுத்தோம்னா, இந்த ஒரு ரவுண்டிங் பாட்டம்ன்றத டெக்னிக்கலாக நம்ம படிக்கிற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ரவுண்டிங் பாட்டம் அப்படின்றத அது எடுத்துச்சு அப்படின்னா இங்கே ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டெப்த் எவ்வளவோ 1000 புள்ளியோட டார்கெட் அதை நோக்கி தான் அது போயிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ எங்கே போய் என்ன நடக்கலாம் அப்படின்னு அடுத்து யோசிக்கும் போது, இந்த ஏற்றம் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10,000 புள்ளி அப்படின்னு போனது பிறகு அங்கேருந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வரலாம். 10,000 புள்ளியிலேருந்து கரெக்ஷன்ஸ் வரலாம். இப்போ 10,000 புள்ளியில் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இது வந்து நீங்கள் 9,000 10,000 வச்சுக்க அப்படின்னா ஒரு 1/3 இல்லை 50% அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரெக்ஷன்றத ஒர்ஸ்ட் சிச்சுவேஷன் எங்கே வரலாம்? 9,500 இடத்துக்கு வந்து இது சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணலாம். அப்போது இப்போ 10,000 டச் பண்ணி இறங்கினாலும் 9,500ல் ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ரைட். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் பிரேக்கிங், இப்போ வந்து நிஃப்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆஃப்டர் பிரேக்கிங் 9,000 இது வந்து எந்த டார்கெட்டை நோக்கி போகிறதா பேசிகிட்டு இருக்கிறோம்? 10,000 டார்கெட்டை நோக்கி போயிடும் பார்க்குறோம். அப்புறம் ஆஃப்டர் டச்சிங் 10,000 என்ன நடக்கலாம் அப்படின்னு ஒரு கரெக்ஷன்ஸ் வரலாம். அப்போ அது ஒரு கரெக்ஷன் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய சப்போர்ட் ஜோன் எதுவாக இருக்கலாம்? இது 9,500 இருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஓகே. ஸோ இப்போ 10,000ல் தடுக்கப்படலாம் அப்படின்றதும் 10,000 தடுக்கப்படும் போது கீழே வரும்போது 9,500ல் ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே. ஸோ அபவுட் 10,000 அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கும்போது இது அனதர் அபவுட் 10,000 அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தட் வில் பி அ வெரி பிக் மூவ். ஓகே. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அனதர் பிக் மூவ் கேன் ஹேப்பன். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம நிஃப்டியை நம்ம தெளிவாக பேசியிருக்கோம். ஸோ நிஃப்டி உங்களுக்கு தெளிவாக இருக்கா? நிஃப்டி இஸ் கிளியர். ஓகே. ஸோ நிஃப்டி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பாட்லைட்டை கூட நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ ஸ்பாட்லைட்டில் உங்களுக்கு நான் அந்த நிஃப்டி நம்ம கொடுத்துருக்குற எல்லைகளை கூட காட்டுறேன், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,805க்கு மேலே நீங்கள் பையராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நேற்றுக்கு ஒரு கேப் அப்பில் வந்து அப்புறம் கொஞ்சம் இறங்கி திரும்ப ஒரு மாடரேட்டான ஒரு ப்ரைஸில் முடிஞ்சது. இது நேற்றுக்கு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்? 9,835க்கு மேலே நம்ம பை பண்ணலாம். நான் இங்கே கொடுத்துருந்தேன் ஒரு பிக் ஜம்ப் வரலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். 9,890 அந்த புள்ளியை நோக்கி போகலாம்னு போட்டிருந்தோம். இது எல்லாமே நீங்கள் நடந்துடுச்சு. நமக்கு என்ன ஒன்று இதில் வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னு மட்டும்தான். ஓகே. ஏன்னா கீழே ஆரம்பிக்கும் போது டக்குன்னு அது வந்து
ஆரம்பித்து நகரக்கூடிய இடம் அப்படின்றது ஒரு சின்ன கேப் அப் தான். சின்ன கேப் அப்னா 20 புள்ளிக்கிட்ட அது வந்து கேப் அப் ஆயிடுச்சு. ஸோ இதில் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது எல்லாருக்குமே இல்லை. ஆனால் கேப் அப் கேப் டவுனை எப்படி சமாளிக்கணும்னு நம்ம சொல்லிகிட்டே வரோம். அது மாதிரி எவ்ரி 1 ஹவரோட அந்த ஹையில் எடுத்துக்கலாம்னு சொன்னோம். இன்றைக்கி 1 ஹவரோட ஹையை தாண்டும் போது வாங்குறவங்களா இருந்தால் அதில் ஒரு 40 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். ஏன்னா கேப் அப்லேயே 20 பாயிண்ட் போயிடுச்சு இல்லையா? அப்புறம் 10 பாயிண்ட் விட்டோம்னா கூட 70 பாயிண்ட் ஏறும்போது அந்த 40 பாயிண்ட்லேருந்து 35-40 பாயிண்ட்ன்றது ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாம்.